கால்கள் மனிதனின் பயணத்தையும் முன்னேற்றத்தையும் காட்டும் உறுப்புகள். குழந்தை முதலில் காலில் நிற்கும் அந்த நொடியிலேயே வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. விழுகிறது, எழுகிறது, மீண்டும் நடக்கிறது. இதுவே வாழ்க்கையின் பாடம். விழுதல் இயல்பு, எழுதல் சாதனை. கால்கள் உழைப்பின் அடித்தளம். விவசாயி வயலில் மண் உழைப்பது, தொழிலாளி கட்டிடத்தில் பணியாற்றுவது, ஆசிரியர் வகுப்பறையில் நிற்பதும் எல்லாமே கால்களின் ஆதரவில். கால்கள் நின்றால் உடல் நின்றுவிடும், உடல் நின்றால் முயற்சி நின்றுவிடும், முயற்சி நின்றால் வாழ்க்கை நின்றுவிடும். இந்திய கலாச்சாரத்திலும் பெரியவர்களின் காலுக்கு விழுவது அவர்களின் அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக வாங்குவது. ஆசான், தந்தை, தாய், குருவின் கால்களை தொடுவது வெறும் மரபாக இல்லை, முன்னேற்றம் பெறும் தாழ்மை. மலை ஏறச் செய்கிறது, ஆற்றை கடக்கச் செய்கிறது, தடை வந்தாலும் கடந்து செல்ல செய்கிறது. நாம் சாதித்த இடங்களில் நிற்கும் பொழுது அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சென்றது கால் தான். கடவுள் கைகளை படைக்கும் போது படைப்பை கொடுத்தார், கால்களை படைக்கும் போது முன்னேற்றத்தை கொடுத்தார். கால்கள் நின்றால் வாழ்க்கை ஓடுகிறது, கால்கள் ஓடினால் கனவுகளும் ஓடுகின்றன. அப்படிப்பட்ட கால்களை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி மற்றும் மகிமை. இன்றைய நாள் ஆசீர்வாதமாய் அமையட்டும்.